ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குவிக்காக இந்த கேன்வாஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம சாரி பீஸ்லேருந்து எப்படி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கல் மாடலில் ஒரு ப்ளவுஸ் டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் எப்படி பண்ணுன்னு பார்த்துலாம். ஸ்லீவ் டிசைன் பார்க்க நினைக்கிறவங்க நான் இதோட எண்ட் கார்டில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்லீவ் டிசைன் போட்டு வச்சு அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போது அதே மெத்தடில் வச்சு நான் வந்து ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனும் செஞ்சு முடிக்கிறேன். நான் ஆஸ் யூஷுவலாக கழுத்தை அடித்து திருப்பிட்டு நான் வந்து அப்படியே தான் செய்ய போகிறேன். இல்லை நீங்கள் வந்து ப்ளூ கலரில் சாரி பீஸை வச்சு பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்து அடித்து திருப்பாமல் அப்படியே சுற்றிலும் தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து எண்டில் வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். பட் நான் அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்கங்கிறனால நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன பட்ஜெட்குள்ளே தான் பண்ணணுங்கிறனால நான் கழுத்தை அடித்து திருப்பிட்டு சிம்பிளாக அந்த இதை மட்டும்தான் பேச்சஸ் மட்டும்தான் நான் வந்து அந்த ட்ரையாங்கல் மாடலில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிக்னர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இதுலேயே வந்து கேன்வாஸில் எப்படி அடித்து திருப்புறது, இது வந்து பிக்னர்ஸ்க்காக பேசிக் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ப்ரொஃபஷன் மெத்தடில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து நான் ப்ரொஃபஷன் மெத்தடில் எப்படி கேன்வாஸை வச்சு இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த டிசைன் மட்டும் இல்லை, கேன்வாஸ்லேயே வச்சு இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து சிம்பிளாக எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறது சொல்லித்தரேன். இப்போ பேசிக் பிக்னர்ஸ்க்காகங்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக அவங்களுக்காக மட்டுமே வந்து இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ் தப்பீங்க பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ், அந்த சார்ஜஸோடு சேர்த்து ஒரு 200 எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கலாம். சில இடத்துல ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டுமே 300 வாங்குவாங்க, ப்ளஸ் இந்த டிசைனுக்கு 200ன்னு சேர்த்து ஒரு 500 வாங்கலாம். இல்லை சில இடத்துல வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து 150, 200, 250 அவ்வளோதான் வாங்குவாங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் வந்து 200 சார்ஜ் பண்ணலாம். 200லேருந்து 300 வரைக்குமே, 200லேருந்து ஒரு 2 to 300 வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அயனிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் கேன்வாஸை, அதனால அதுக்கு கொஞ்சம் டைமிங் போகிறனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 பட்ஜெட்டில் இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிக்னர் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து 1 hour ஆகும். இந்த நெக்கு பேக் நெக் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகும். இல்லை ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் 1 hour ஆகும், 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டீங்க, அதாவது நீங்கள் ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிங்க. இதே மெத்தடில் ஸ்லீவ் நீங்கள் செஞ்சிட்டிங்க, ஒரு ஸ்லீவ் தைக்க வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் தைக்கும் போது அது ஈஸியாக ஆயிரும். ஸோ 1 hourல நீங்கள் 2 ஸ்லீவ் முடிச்சிடலாம். அதே ஸ்பீடில் இருந்தீங்கன்னா இந்த 1 hourல நீங்கள் வந்து இதையும் முடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டிச்சிங்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour, இந்த டிசைனுக்கு ஒரு 2 மணி நேரம், ஸோ 3 மணி நேரம் எடுக்கும். ஸோ 3 மணி நேரத்துக்கு 500லேருந்து நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கிறது அது உங்களோட சௌகரியம். இப்போ நம்ம பேக் நெக் வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பேச்சஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம், சரிங்களா? இப்போ பேச்சஸ்க்கு நான் சாரி பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் ஷீட்டுக்கு நான் வந்து ட்ரையாங்கல் மாடல் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ட்ரையாங்கல் மாடல் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஷீட், நான் ஒயிட் ஷீட்டோ இல்லை ஏதோ ஒரு ரஃப்பாக ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதோட ஃபோல்டட் சைடு உங்களை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் பார்த்த மாதிரியும் வச்சுக்கிட்டு அகலம், கீழே அகலம் 1 inch கொடுங்க. அண்ட் உயரம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch, 1 inchக்கு அகலம் கொடுத்துக்கிறேன். உயரம் வந்து 1.5 inchக்கு கொடுத்துக்கிறேன். 1.5 inchலேருந்து நீங்கள் வந்து கம்மி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் நெக்குன்னு வரும்போது நம்மளுக்கு 3 inch வந்து ஷோல்டர் கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது கீழே அகலமும் 1 inch, உயரமும் 1 inch, அந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு நீங்கள் ட்ரையாங்கிள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஏன்னா ஷோல்டர் லென்த்தே வந்து 3 inch தான். அதுலேயும் 6.5 1/4 inch தையலுக்கு போச்சுனாலே நம்ம கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நான் 1 inchல தான் வந்து நான் அந்த ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ணேன். கீழே அகலம் 1 inch, உயரம் 1 inch. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளை வந்து கேன்வாஸ் ஷீட் மேலே வச்சு ஃபுல் கேன்வாஸ் ஷீட்டையும் அந்த ட்ரையாங்கிள் கவர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தேன். அது கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லாக கவர் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கேன்வாஸ் ஷீட்டை. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சின்ன வயசில் விசிறி செய்கிறதுக்காக வந்து நம்ம பேப்பரை மடுக்குவோம்ல,
விசிறி செய்கிறதுக்கு பேப்பரில். அதே மெத்தடில் இந்த கேன்வாஸை மடித்து பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ட்ரையாங்கிளை வந்து அந்த கேன்வாஸ் ஷீட் மேலே வரைஞ்சி கட் பண்ண டைம் எடுக்கும். இந்த மாதிரி விசிறி மாதிரி மடித்து பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் வந்து சீக்கிரம் வந்து கம்மியாகும், சீக்கிரம் வேலை ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். இப்போ அதை கட் பண்ண பிறகு இந்த ட்ரையாங்கிள் பீஸ் அது மேலே வச்சு நீங்கள் சுற்றிலும் அந்த ட்ரையாங்கிளை ஒட்டி வந்து கட் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து அசைகிற மாதிரி இருக்குன்னா குண்டு ஊசி குத்திக்கோங்க. இல்லை அவங்களால கட்டை வரலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து கட்டை வரல் அதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து நான் 3 பக்கமும் சுற்றிலும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நான் 3 பக்கமும் வந்து என்ன பண்ணுறேன்னா சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பேப்பரை கூட கட் பண்ணி எடுங்க. ஒன்றா கட் பண்ணும்போது கூட கொஞ்சம் மேலே கீழே ஆகும். அதனால் 2 3 பேப்பராக அந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீசஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் தோராயமாக ஒரு கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு 16-17 பீஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கழுத்து இறக்கம் இன்னும் ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச்சுக்கு எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். தோராயமாக சொன்னால் பின் கழுத்து இறக்கம் வந்து ஒரு 9லேருந்து 10-12 இன்ச் வரைக்கும் இறக்கி வைக்கிறீங்கன்னா 20 பீஸ் கிட்ட ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி 9 இன்ச்சு தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு 17 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நான் சாரி பீஸ் மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கு கீழே ஒரு லைனிங் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் பார்த்தீங்களா கேன்வாஸில், அந்த கேன்வாஸை ஒட்டி வந்து நீங்கள் தையல் போட்டுட்டே வாங்க. கேன்வாஸ் மேலே போட தேவையில்லை, கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அழகாக ஷார்ப்பாக நிற்கும். இதிலே வந்து இது பேப்பர் கேன்வாஸுங்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஷர்ட் காலரில் வைக்கிற கேன்வாஸ்ன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அது இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் அது இந்த மாதிரி பெரட்ட முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்க சொல்கிறேன். பேப்பர் கேன்வாஸ் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி தின்னாதான் இருக்கும், நல்லா ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நீங்கள் பெரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 பீஸையும் வந்து சுற்றிலும் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்ட பிறகு அந்த தையலை ஒட்டி கட் பண்ணாமல் தையல்லேருந்து ஒரு பாயிண்ட், ஒரு அளவு 2 அளவுக்கு வந்து பாயிண்ட் தள்ளி நீங்கள் வந்து அதை ஓரமாக கட் பண்ணுங்கள். சரிங்களா? பாயிண்ட்டை தள்ளி வச்சு கட் பண்ணுங்கள், அதை ஒட்டி கட் பண்ணாதீங்க. ஒட்டி கட் பண்ணும்போது அந்த பெரட்டும் போது என்ன ஆகுனா பிசுறு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிங்கன்னா பிசுறு கொஞ்சம் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸோட பின்பக்கம் லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங்கில் ஒரு கட் கொடுங்க. ஓட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம பெரட்டினாலே அது வந்து உள்ளே போயிடும். ஓட்டையாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு முக்கோணத்தையும் வந்து ஒரு ஷார்ப்பான பொருள் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மந்தமான பொருளை வச்சு அதை ஃபுல்லாக குத்தி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து ஒரு 17 பீஸ் ரெடி பண்ணேன். அந்த 17 பீஸும் ரெடி பண்ண பிறகு என்ன பண்ணேன்னா ஒரு அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா ஃப்ளாட்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கழுத்து அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு தைக்காமல் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணிங்களா அது எல்லாத்தையும் ஒரு சைடு ஷார்ப் பகுதி மேலே பார்த்த மாதிரி, இன்னொரு சைடு கீழே பார்த்த மாதிரி, மேலே கீழே, அதாவது ஒரு சைடு ஷார்ப்பு மேலே இருக்கும், இன்னொரு சைடில் கீழே இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக வைங்க. வச்சு கழுத்தை சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல் பீஸ் வந்து கவர் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு வச்சோன்னே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நான் மேலேருந்து 1 இன்ச் அளவுக்கு கீழே விட்டுட்டு தான் நான் அந்த பீஸ் வைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பின் பண்ணுவோம், அதனால நம்மளுக்கு வந்து அந்த 1 இன்ச்சு கேப் தேவை. அதுக்கப்புறம் அந்த பீஸெல்லாம் வச்சுட்டு நான் அந்த இடத்துல சின்ன சாக்கை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால. அதுக்கப்புறம் அந்த பீஸுக்கு ஒட்டி அந்த பீஸ் மேலே தையல் படுற மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிட்டேன். நம்ம ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணியிருந்தோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் வந்து பண்ணணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்லீவை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு இது பண்ண மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து வச்சு அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இது சிம்பிளாக நீட்டாக எவ்வளோ வயசானவங்க கூட போடக்கூடிய மெத்தடில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பின்னாடி எந்த ஒரு பிசுறும் இல்லை, எந்த ஒரு அசிங்கமும் இல்லை, அவ்வளோ நீட்டாக முடிச்சிச்சு. கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்லீவ் டிசைனும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.